என் வாழ்க்கையில கூட பிசாசு அப்படித்தான் என்னுடைய 18வது வயது வரைக்கும் அவனுடைய ஆளுகைக்குள்ளதான் வச்சிருந்தான். 1989ஆம் ஆண்டு என்னுடைய பெற்றோர் ரட்சிக்கப்பட்டார்கள். அப்ப நான் 10வது வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறேன். எங்க அம்மா மரண தருவாயில அல்சர் குடல் புண் வியாதி முற்றி போய் அவங்கள பல மாதம் ஹாஸ்பிட்டல்ல வச்சு ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. கியூர் ஆகல, சுகமாகல. ஒரு கட்டத்தில் டாக்டர் சொல்லிட்டாங்க, அவங்கள காப்பாற்றுவது ரொம்ப கடினம், அவங்கள காப்பாற்ற வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு சொல்றாரு, நாளைக்கு சாயங்காலம் 5 மணி வரைக்கும் தான் அவங்க உயிரோடு இருப்பாங்க. இன்னும் 24 மணி நேரம் தான் அவங்களுக்கு டைம். நீங்க காலையில ஆம்புலன்ஸ்ல வீட்டுக்கு தோத்திரம் அவங்கள அழைச்சிட்டு போயிடுங்க அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாரு. எங்க அப்பாவுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. பயங்கர துக்கம், வேதனை. சொந்த பந்தங்களுக்கெல்லாம் தகவல் சொல்றாங்க முத நாள் சாயங்காலமே. அப்படி துக்கத்தோட எங்க அப்பா ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது படுத்த படுக்கையா பெட்ல எங்க அம்மா இருக்கிறாங்க. பாருங்க, அன்றைக்கு மாலையில ஆஸ்பத்திரி ஊழியம் செய்யற 2 பேர் அந்த ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கிறாங்க. ஆண்டுடைய முன்குறிப்பு பாருங்க, ஆண்டுடைய அன்பை பாருங்க. அன்றைக்கு அவங்க வேற எந்த ஆஸ்பத்திரிக்காவது போயிருக்கலாம், ஆனா குறிப்பா அவர் அற்புதம் செய்வார். அவர் மரணத்தை ஜெயித்தவர், உயிரோடு எழுந்தவர், அவர் வியாதியை நீக்குகிற பரிகாரி, உங்க மனைவிக்கு அற்புதம் செய்வார்னு ஆண்டுடைய வார்த்தையை சொல்லிட்டு என்னுடைய தாயாருக்காக தலையில கை வச்சு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அன்றைக்கு இரவு எங்க அம்மா படுத்த படுக்கையிலே ஆண்டவர் ஏதோ ஒரு வல்லமை என் தாயினுடைய சரீரத்துக்குள்ள இறங்கி இருக்கு. பரிபூரணமாய் சுகமடைந்தார்கள். இன்றைக்கு வரைக்கும் என் தாயார் உயிரோடு இருக்கிறாங்க. 24 மணி நேரத்துல மரிச்சு போயிடுவாங்க அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாரு. ஆனா இன்றைக்கு வரைக்கும் என் தாயாரை இயேசு உயிரோடு வைத்திருக்கிறார். ஆஸ்பத்திரிக்கு பெரிய ஆச்சரியமா போயிடுச்சு, பிரமிப்பா போயிடுச்சு. காலையில எழுந்து என் தாயார் இந்த சம்பவத்தை சொல்லி இருக்கிறாங்க. இயேசுதான் என் தாயாருக்கு உயிர் கொடுத்தார். அதுல இருந்து என் தகப்பனும் தாயும் சபைக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க. நான் 10ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு 11ஆம் கிளாஸுக்கு போறேன். 10ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் எங்க அப்பா அம்மா பேச்சுக்கு தான் நான் கீழ்ப்படிவேன், நல்ல பிள்ளையா இருந்தேன். ஸ்கூல்ல நான் நல்லா படிப்பேன், என் கிளாஸ்ல எப்பொழுதும் நான் ஃபர்ஸ்டா இருப்பேன். 10th நான் படிக்கும்போது எங்க டிஸ்ட்ரிக்ட்ல நான் செகண்டா வந்தேன். அந்த மாதிரி நல்லா படிப்பேன். என்ன இன்ஜினியர் ஆக்கணும் அப்படின்னு எங்க அப்பா அம்மாவுக்கு ஆசை. அதனால என்ன +1 படிக்க வச்சாங்க தோதரம். ஆனா நான் +1 படிக்க போன உடனே எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு வால் முளைச்சிட்டு தோதரம். புது ஃப்ரெண்ட்ஷிப், புது அட்மாஸ்பியர் தோதரம். பழக்க வழக்கங்கள்லாம் மாறி போச்சு. சினிமா, ஊர் சுத்துறது, ஜாலியா என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற திங்கிங் எல்லாம் வந்துருச்சு. படிப்பு மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. எங்க அப்பா அம்மா சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சாங்களா, என்னையும் சர்ச்சுக்கு கூட்டு போவாங்க. எனக்கு சர்ச்சுக்கு போறதுல இன்வால்மெண்ட் இல்லை. ஆரம்ப ஜபத்துல போய் உட்கார்ந்துருப்பேன். ஷார்ட்டா பண்ணா பரவாயில்ல, சிலர் ஆரம்ப ஜபம் பண்றதுக்கு சான்ஸ் கொடுத்தா 10 நிமிஷம் பண்றது. இந்த கேப்ல நான் பாட்டுக்கு எந்திரிச்சு போயிருவேன். கண்ணை திறந்து பார்த்தா நான் இருக்க மாட்டேன். பெரிய பிரச்சனையா இருக்கும். சாயங்காலம் ராத்திரி 10 மணி 11 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன். இப்படி 2 வருஷம் போச்சு. எங்க பாஸ்டர் என்ன பலமுறை வந்து சந்திப்பாரு. எங்க சர்ச்சில் இருக்கிற வாலிப அண்ணன்மார்கள் என்ன பலமுறை வந்து சந்திப்பாங்க. எங்க பாஸ்டர் கண்டாலே எனக்கு பிடிக்காது, எங்க சர்ச்சில் இருக்கிற யாரை பார்த்தாலும் பிடிக்காது. எங்க அப்பா அம்மா சர்ச்சுக்கு வராங்கன்னா அவங்களோட விட்டுற வேண்டியதானே, என்ன ஏன் போட்டு படாத பாடு படுத்துறீங்க அப்படின்னு நான் நேருக்கு நேராவே கேட்டிருக்கிறேன். பயங்கரமா பிரச்சனை பண்ணுவேன். இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. +2 எக்ஸாம் எழுதி முடிச்சேன். பாஸ் ஆவேங்கிற நிச்சயம் எனக்கு சுத்தமா கிடையாது. எங்க அப்பா ரொம்ப வைராக்கியமானவர். +2 எக்ஸாம் முடிச்ச மறுநாள் ஒரு தகர பெட்டியில என் துணிமணிலாம் எடுத்து வச்சு பெட்டியை தூக்கி ரோட்ல போட்டாரு. ஏண்டா, உங்க அம்மா உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம சாப்பிட்றமே அந்த ஒரு சோத்து பருக்கினுடைய அருமை உனக்கு தெரியும், நம்ம குடும்பம் இன்னைக்கு குடும்பமா இருக்குன்னா அதுக்கு காரணம் யாருன்னு உனக்கு தெரியும். இயேசுதான் நம்மளை வாழ வச்சிருக்கிறாரு, உங்க அம்மாவுக்கு உயிரை கொடுத்திருக்கிறாரு, நமக்கு சோறு போட்டு வச்சிருக்கிறாரு. அந்த இயேசுவுக்கு உனக்கு இடம் இல்லையா? உன் வாழ்க்கையில இடம் இல்லையா? சுத்திக்கிட்டு திரியா? இயேசு இல்லைன்னா இந்த வீட்டுல உனக்கு இடம் இல்லை. இந்த பாரு, உன் பெட்டி ரோட்ல கிடக்கு. இயேசு வேணும்னா பெட்டியை தூக்கிட்டு உள்ளவா, இல்லைன்னா நீ எங்க வேணாலும் போய்க்க, என்னை பத்தி அதை பத்தி பிரச்சனை இல்லைன்ட்டாரு எங்க அப்பா. பயங்கரமான டெரருங்க தோத்துறான். இன்னைக்கு வரைக்கும் வயசு 80 ஆகுது தோத்துறான். அந்த நல்ல தகப்பனுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். உடனே பெட்டியை கையில தூக்கிட்டு பக்கத்து வீட்டுலாம் பஞ்சாயத்து கூப்பிட்டேன். தோத்துறான், இங்க பாருங்க இந்த மாதிரி பெட்டியை தூக்கி போட்டாரு எங்க அப்பான்னு. எங்க அப்பாட்ட வந்து சொன்னாங்க, ஏன்னா அப்ப சாமி பக்தி இருக்க வேண்டியதான், நீங்க பெரியவங்க சர்ச்சுக்கு போங்க, விட்டுருங்க, வாலிப பிள்ளை அவன் எப்பயாவது வந்துட்டு போறான், அவனுக்கு போய் இப்போ கட்டாயப்படுத்தி பெட்டியை தூக்கி ரோட்ல போட்டீங்களே அப்படின்னு எனக்கு சப்போர்ட் பண்றாங்க. எங்க அப்பா சொன்னாரு, என் சொந்த பிள்ளைன்னு கூட பார்க்காம பெட்டியை தூக்கி ரோட்ல போட்டிருக்கேன். ஆமா, உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு தோத்துறான், ஆமா அவசியம் இல்லைன்ட்டாரு. ஆனாலும் உங்க அப்பா கிட்ட ஒன்றும் பேச முடியாதுன்னு அவங்க போயிட்டாங்க.
நான் ஒரு கையில பெட்டியை தூக்கிட்டு அப்படி வலது கையில அப்படி கையை நீட்டி எங்க அப்பா கிட்ட சொல்றேன், ஏசு இல்லாம நான் வாழ்ந்து காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டி தூக்கிட்டு போயிட்டேன். தூரத்துல எங்க சொந்தக்காரங்க இருந்தாங்க, வயசான தாத்தா பாட்டி, அவங்கள்ட்ட போயிட்டேன். எங்க அப்பா அம்மா சர்ச்சுக்கு போயிட்டாங்க, அல்லேலியால போய் சேர்ந்துட்டாங்க, பெந்தகோஸ்தே சபைக்கு போயிட்டாங்க, ஞானஸ்நானம் எல்லாம் எடுத்துட்டாங்க. நம்ம பாருங்க, எங்க தாத்தா சொன்னாரு, நீயாவது தப்பிச்சு வந்தேடா, நல்ல உள்ளடா, நீ நம்ம குடும்பமானத்தை காப்பாத்துறதுக்கு நீ ஒருத்தனாவது இருந்தேடா, சூப்பர்ரா அப்படின்னு எங்க தாத்தா என்னை சேர்த்துக்கிட்டாரு. ஒன்ன நாங்க இன்ஜினியர் ஆக்குறோம்டா அப்படின்னு பார்த்தா +2ல நான் தான் ஃபெயில் ஆயிருவேன்ல நினைச்சேன். எங்க அம்மா அப்பா பண்ண ஜெபமோ என்னமோ தெரியல, பாடுற மார்க்ல பாஸ் ஆனேன். அதை வச்சுட்டு ஒருத்தர் இன்ஜினியரிங் காலேஜ்ல சீட்டு கொடுக்க மாட்டான், தோத்துறான். அதனால எங்க தாத்தா பார்த்தாரு, 10ஆம் கிளாஸ் மார்க்கை வச்சு பாலிடெக்னிக்ல சேர்த்தாரு. இவனை எப்படி ஆக்கிரணும் இன்ஜினியரான்னு பாலிடெக்னிக்ல கொண்டு போய் சேர்த்தாரு. நல்லா என்ன படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தாரு. அந்த சைக்கிள்ல தான் பேக்கை தூக்கி வச்சுட்டு நான் காலேஜுக்கு போறது வர்றது. காலையில சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்துருவாங்க. நான் கிளம்பி காலேஜுக்கு போற மாதிரி போவேன். பையன் காலேஜுக்கு தான் போறான், நல்லா படிக்கிறான்னு அவங்களுக்கு பெரிய சந்தோஷம். நான் கொண்டு போய் எங்கேயாவது புத்தக முட்டையை போட்டு ஊரை சுத்திட்டு என்னால முடிஞ்சா ஏதாவது சினிமா கினிமா பார்த்துட்டு சாயங்காலம் போல அப்படியே காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு வர மாதிரியே வருவேன். ஒரு 2 மாசம் கழிச்சு காலேஜ்ல இருந்து கார்டு வந்துட்டு, போஸ்ட் கார்டு, தோத்துறான் வீட்டுக்கு வந்திருக்கு, உங்க பையன் ஒழுங்கா காலேஜுக்கு வர்றதில்ல, வந்து சட்டி வேட்டை வாங்கிட்டு போயிருங்க அப்படின்னு எங்க தாத்தா சொல்லியிருக்காரு. ஆமா, நான் சாயங்காலம் வரும்போதே சொன்னாரு, எப்பா இங்க வர்றா கார்டு ஒண்ணு வந்திருக்கு, அட்ரஸை மாத்தி போட்டிருக்காங்கடா, நம்ம ஊர்ல இருந்து 4-5 பையன் படிக்கான்ல, அதுல வேற ஏதோ வீட்டுக்கு போக வேண்டியது நம்ம வீட்டுக்கு வந்திருக்கடா, பாடுறா நீ நல்ல உள்ள படிக்கிற உள்ள ஓம் பேரை போட்டு சட்டி வேட்டை வாங்கிட்டு போங்க அனுப்பி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ஒரு 2 மாசம் கழிச்சு பார்த்தா திரும்பவும் கார்டு வந்திருக்கு. என்னடா இது பழையபடியும் வந்திருக்க, போய் காலேஜ்ல பாத்துருவோம்னு எங்க தாத்தா போனா அந்த பையன் அங்க இல்ல. அந்த பையன் நான் தான், தோத்துறோம். அவன் காலேஜ்ல இல்லையா, மாட்டிக்கிட்டான். சாயங்காலம் போல வீட்டுக்கு வந்தா பெரிய பஞ்சாயத்து ஆகி போச்சு. ஒன்னு நாங்க நம்பி காலேஜுக்கு அனுப்பிச்சா நீ காலேஜ் பக்கமே போறது இல்லையாமே அப்படின்னு எந்த அளவுக்கு என்ன நேசிச்சாங்களோ அந்த அளவுக்கு என்ன வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க, பகைக்க ஆரம்பிச்சுட்டாங்க, தூக்கி எறிஞ்சிட்டாங்க. என்ன நேசிக்க யாரும் இல்லாத ஒரு நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன கைவிட்டாங்க. பசங்க இருந்தா தானே ஒட்டுவாங்க, பல சமயம் எதுவுமே எனக்கு இல்ல, மனித அன்பு இல்ல, நட்பு இல்ல, யாரும் என்ன ஏத்துக்க மாட்டாங்க. தங்குறதுக்கு இடம் இல்ல, சாப்பிடுறதுக்கு வழி இல்ல, படுத்து தூங்குறதுக்கு இடம் இல்ல. ஆனா எங்க அப்பாவும் அம்மாவும் அங்க எனக்காக உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறாங்க. எங்க சபையே எனக்காக ஜெபம் பண்ணுது, எங்க பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்றாரு. அதுல குறிப்பா எங்க அம்மா வெள்ளிக்கிழமை 3 நேரமும் தண்ணி கூட குடிக்காம முழு உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுவாங்க. அப்படி ஜெபம் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்களாம், விரல் விட்டு சவால் விட்டுட்டு போயிருக்கான் ஆண்டவரே, நீங்க இல்லாம வாழ்ந்து காட்டுவேன்னு. இல்ல இல்ல இல்ல, நீங்க இல்லாம ஒரு நிமிஷம் கூட அவனால வாழ முடியாதுன்னு சொல்றவனா மாத்தி கொண்டு வரணும் ஆண்டவரே. இப்பதானே போன் எல்லாம், அப்ப எல்லாம் எந்த கான்டாக்டும் இல்ல, தோத்திரம் நான் தூரத்துல இருக்கிறேன். அவங்க ஜெபம் இங்க வேலை செய்து பாருங்க. நான் எதையெல்லாம் நம்பினோ அதெல்லாம் என்னை விட்டு போயிடுச்சு. படிப்பு என்னை விட்டு போயிடுச்சு, ஃப்ரெண்ட்ஸ் என்னை விட்டு போயிட்டாங்க, எனக்கு பாசம் காட்டுன உறவுகள் என்னை விட்டு போயிட்டாங்க. சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனேன்னா அண்ணன் மேக வந்திருக்கிறான்னு கூப்பிடுவாங்க, ஏத்துக்குருவாங்க. நல்ல ஒரு கறி குழம்பு வச்சு சாப்பாட்டை கொடுத்து, ஆமா ஒரு 50 ரூபா காசை கொடுத்து உடனே சித்தப்பா கூப்பிட்டாரு அப்படின்னு அனுப்பி விட்டுருவாங்க. சித்தப்பா வீட்டுக்கு போனா அதே மாதிரி சோறு, அதே மாதிரி 50 ரூபா காசு, உன்னை மாமா வீட்டுல கூப்பிட்டாங்க அப்படின்னு அனுப்பிடுவாங்க. என்னடா அது ஒரே கவனிப்பா இருக்கு, ஆனா உடனே சித்தப்பா விடு மாமா விடுன்னு அனுப்பிடுறாங்களே அப்படின்னு யோசிச்சேன். கடைசியில பார்த்தா தான் தெரியுது, இந்த பையல வீட்டுல வச்சிருந்தோம்னா நம்ம பிள்ளைகளை வீணாக்கிடுவான், அதனால சோத்தை போட்டு காசை கொடுத்து அவனை கிளப்பி விட்டுருங்க அப்படின்னு அவங்களா ஒருத்தர் பேசிக்கிறது. எங்க தாத்தா பாட்டி வாழ்க ஒரு கிராமத்தையே ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. அதனால கொஞ்ச நாளைக்கு எனக்கு வண்டி ஓடிச்சு, தோத்துறேன். அந்த சித்தப்பா வீட்டுல 2 நாள், இந்த சித்தப்பா வீட்டுல 2 நாள், இந்த பெரியப்பா வீட்டுல 2 நாள், அத்தை வீட்டுல 2 நாள், இப்படி ஓடிச்சு. தாத்தா பாட்டி வாழ்க. அப்புறம் அதுவும் முடிஞ்சு வச்சா என்ன ஏத்துக்கிறதுக்கு யாருமே இல்லை, சேர்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை. புறக்கணிக்கப்பட்டேன், தூக்கி எறியப்பட்டேன், அநாத மாதிரி எல்லாம் இருந்தும் அநாத மாதிரி மாறிட்டேன். சாப்பாட்டு கூட வழி இல்லை. அந்த வயசுலயே இந்த டிராக்டர்ல வயல்வெளியில குப்பையை ஏத்தி கொண்டு போய் போடுவாங்க. அந்த வேலையில என்ன சேர்த்துக்கங்கன்னு போய் சேர்ந்தேன். அதுல கூட நீ சரிப்பட்டு வரமாட்ட, இந்த வேலையில நீ செஞ்சுக்கிற மாட்ட அப்படின்னு என்ன சேர்த்துக்கிற மாட்டாங்க. எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம எங்கெங்கயோ படுத்து கிடந்திருக்கேன், அநாத மாதிரி இருந்திருக்கேன், பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. எதையெல்லாம் நம்பணுமோ எல்லாம் போயிடுச்சு. உலகத்தின் சிற்றின்பங்களையும் பெருசுபடுத்தணுமே. ஆனா இன்னைக்கு எல்லாரும் என்ன மூஞ்சிக்கு முன்னால காரி துப்புவாங்க. அந்த தகப்பனுக்கு நீ பிள்ளையா, அந்த குடும்பத்தில் நீ பிள்ளையா, நீ எல்லாம் உசுரோடு இருக்கிறதுக்கு செத்து போயிடலாம், உன்னால ஒரு பிரயோஜனம் இல்லை.
குடும்பத்தோட பேரை கெடுத்துட்டேன், உன்னை படிக்க வச்சவன் தாத்தா பேரை கெடுத்துட்டேன் அப்படின்னு எல்லாரும் என்ன கேவலமா, கீழ்த்தரமா, அவமானமா நிந்திச்சு பேசுவாங்க. என்னால ஜீரணிக்கவே முடியாது. ஒரு நாள் என்னுடைய எதிர்காலம் பெரிய கேள்விக்குறி, என்னை சுத்தி ஒரு பெரிய இருள், என்னால சகிக்க முடியல, என்னால தாங்கிக் கொள்ள முடியல. தனியா ஒரு இடத்துல இருந்து பயங்கரமா அழுகிறேன். அப்ப என் மனசுல, உள் மனசுல ஒரு சத்தம், நீ இருக்கிறதுக்கு செத்து போயிடலாம், நீ இருக்கிறதுக்கு செத்து போயிடலாம், தற்கொலை பண்ணி செத்துரு அப்படின்னு. பார்த்தேன், ஒரு கயரை தேடி எடுத்தேன், ஒரு மரத்துல தொங்கிடலாம், செத்து போயிடலான்னு முடிவு பண்ணி எந்த இடத்துல சாகலான்னு ஒரு இடத்தை செலக்ட் பண்ணிட்டேன். இன்னும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நான் சாக போறேன். அந்த தருணத்துல there was nobody, அங்க யாரும் கிடையாது, நான் மட்டும்தான் இருக்கேன், நான் மட்டும்தான் இருக்கேன். எனக்கு ஆண்டவரை பத்தி தெரியும், ஏன்னா எங்க அம்மாவுக்கு அற்புதம் செஞ்சிருக்கிறார்ல. அப்பப்ப நான் சர்ச்சுக்கு போயிருக்கிறேன், ஆண்டவருடைய வார்த்தையை நான் கேட்டிருக்கிறேன். ஆனா என் வாலிபம், என்னுடைய சிற்றின்ப மோகம், உலக ஆசை ஆண்டவருக்குள்ள வர என்னை தடுத்துருச்சு. அவருடைய ராஜ்ய வாசியா நான் மாறுவதற்கு சாத்தான் என்னை விடல. அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே, இருளுக்குள்ளேயே, பாவத்துக்குள்ளேயே, அசுத்தத்துக்குள்ளேயே என்னை புதைச்சு போடுறதுக்கு தான் அவன் பிளான் பண்ணான். இப்ப நான் தனியா அடுத்த 5 நிமிஷத்துல தற்கொலை பண்ண போறேன். ஒரு பெரிய இருளுக்குள்ள இருந்த மாதிரி இருக்குது. திடீர்னு என்னை அறியாமல் ஒரு சத்தம் எனக்கு கேக்குது, யாரோ என்கிட்ட பேசுற மாதிரி. என் பக்கத்துல யாரும் இல்ல, பட் I heard a voice. எனக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு, நீ என்ன வெறுக்கிற, நான் உன்னை நேசிக்கிறேன். நீ என்ன வெறுக்கிற, நான் உன்னை நேசிக்கிறேன். என்ன சொல்லிட்டு வந்த? இயேசு இல்லாம வாழ்ந்து காட்டுவேன்னு சவால் விட்டுட்டு வந்த. நீ எந்த கையில சவால் விட்டியோ அந்த கையில நீ சாகிறதுக்கான கயிறு இருக்கு. இப்ப கூட உன் வாழ்க்கைய எனக்கு ஒப்பு கொடுத்து பாரு, உலகம் பேசுற ஆளா உன்னை மாத்தி காட்டுவேன், உன்னை ஆயிரங்களுக்கு பயனுள்ளவனா மாத்தி காட்டுவேன், ஒரு பெரிய எதிர்காலத்தை உனக்கு தருவேன் அப்படின்னு யாரோ என்கிட்ட பேசுற மாதிரி இருக்கு. இந்த சத்தம் எனக்கு கேட்கும் போது, எங்க பாஸ்டர் நான் பேசினது, எங்க அப்பா அம்மாட்ட சவால் விட்டது, இது எல்லாமே என் கண்ணுக்கு முன்னால் ஒரு படம் மாதிரி ஓடுது. எனக்குள்ளே தேம்பி தேம்பி அழணும் தோணுது, சத்தமா அழுகிறேன். அதே இடத்துல முழங்கால் படியிட்டு கையில தூக்கு கயிறோட இயேசுவுக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே, நான் தோத்துட்டேன் ஆண்டவரே, நீ மெய்யான தேவன், நீ ஜெய கிறிஸ்து, இனி என் வாழ்க்கையை நீங்க தான் ஆளுகை செய்யணும், என் இருதயத்தை நீங்க தான் ஆளுகை செய்யணும், உங்க பிள்ளை அந்த உலகத்துல வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி அந்த 18 வயசுல என் வாழ்க்கையை இயேசுவுக்கு அர்ப்பணிச்சேன். எங்க தாத்தா பாட்டிட்ட போய் கெஞ்சுறேன், எங்க அப்பா அம்மாட்ட போறதுக்கு பணம் கொடுங்க, நம்ப மாட்டாங்க, தோத்துறோம். அப்புறம் அப்படி இப்படி கெஞ்சி கொஞ்சம் காசை வாங்கிட்டு திரும்பி என் தகப்பனிடத்துல வந்தேன். பைபிள்ல இளைய குமாரன், என் கதையில ஒரு சின்ன மாற்றம், நான் மூத்த குமாரன், அவ்வளவுதான். எங்க அப்பாவு சொல்றாரு, எனக்கு தெரியும்டா தோத்துறோம், நீ வருவன்னு தெரியும்டா, அப்பா உன்னை கொண்டு வருவாருன்னு தெரியும்டா அப்படின்றாரு தோத்துறோம். ஆமா, அதே வாரம் நான் சர்ச்சுக்கு போனேன், ஆண்டவருக்கு நான் அர்ப்பணித்து கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பிச்சேன். சபையினுடைய எல்லா காரியங்களிலும் நான் ஈடுபட ஆரம்பிச்சேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1992ஆம் ஆண்டு பிப்ரவரி மாசம் என் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன். இன்றைக்கு வரைக்கும் எந்த ஞாயிற்றுக்கிழமையும் நான் மிஸ் பண்ணதே இல்லை. ஈவன் சிங்கிள் சண்டே என் லைஃப்ல ஒரு ஆராதனையை கூட நான் மிஸ் பண்ணதில்லை. எங்க சர்ச்சிலையும் சிஏ இருந்துச்சு, எங்க சர்ச்சிலையும் வாலிபர் கூட்டம் இருந்துச்சு. வாலிபர் கூட்டத்திற்காக நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒன்று சிஏ. ஏன்னா என்னை உருவாக்குனது, என்னை வளர்த்தது, என்னை எழுப்பினது, என்னை பலப்படுத்தினது, என்னை உற்சாகப்படுத்தினது, என்னை வசனத்தின் ஆழத்துக்குள்ள கொண்டு போனது, என்னை ஒரு பிரசங்கியாளனா மாற்றினது, ஆத்தும பாரமுள்ளவனா மாற்றினது, ஊழியன் ஆக்கினது, உபயோகப்படுத்த என்னை பயிற்றுவித்தது, எல்லாம் 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 சிஏ. வாலிபர் கூட்டம், வாலிபர் கூட்டம். எங்க சர்ச்சில் நடக்கிற வாலிபர் கூட்டத்தில் ஒரு நாள் நான் மிஸ் பண்ண மாட்டேன். அன்னைக்கு மாசத்துக்கு ஒரு முறை அந்த சிஏ எங்க சர்ச்சில் நடக்கும். நான் ஜூனியர், எங்க சர்ச்சில் நிறைய சீனியர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, எங்க அண்ணன் அக்கம்மாரு சர்ச்சில் இருப்பாங்கல்ல. ஆமா, நான் அவங்களோட சேர்ந்து யூத் மீட்டிங்ல பங்கு பெறுவேன். அப்போ பாட்டு பகுதி இருக்கும், பிரசங்க நேரம் இருக்கும், அப்புறம் நம்முடைய தாளந்துகளுக்கு வாய்ப்பு கொடுக்கிற நேரங்கள் இருக்கும். எல்லாத்துக்கும் மேல குயிஸ் ப்ரோக்ராம் இருக்கும். தோத்துறான், ஏதாவது ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு வர சொல்லுவாங்க. இப்ப எப்படி நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு வர சொல்லுவாங்க, 25 கேள்வி கேட்பாங்க. தோத்துறான், ஆமா, ஒன் வேர்டு கொஸ்டின் 25 கொஸ்டின் கேட்பாங்க. சரியா பதில் சொன்னா 1 மார்க், தப்பா பதில் சொன்னா -1 மார்க். தோத்துறோம். நான் வாலிபர் கூட்டத்துக்குள்ள போகும்போது நிறைய பேர் -20, -30, -40 எடுத்து வச்சிருப்பாங்க. ஆரம்பத்தில் நான் அதை பார்த்து சிரிச்சிருக்கேன். அப்புறம் போக போக எனக்கு விவரம் தெரிஞ்ச பிறகுதான் புரிஞ்சுக்கிட்டேன், என்னதான் மைனஸ் எடுத்திருந்தாலும் எங்க சபையில இருந்த வாலிபர்களுக்கு இருந்த ஆர்வம் இருக்கு பாருங்க, அன்னைக்கு இருந்த வசன ஆர்வம், கர்த்தருக்காக வளரணும்னு இருந்த அந்த உற்சாகம், அதுல யாருமே குறைஞ்சிருக்க மாட்டாங்க. மைனஸா இருந்தாலும் பரவாயில்ல, தூக்குவோம்டா கைய.
கேள்வி கேட்ட உடனே கையை முதல்ல தூக்கணும். யார் முதல்ல தூக்குறாரோ அவர் பதில் சொல்லணும். பார்த்தேன். நான் யூத் மீட்டிங் போய் ஒரு மாசம் 2 மாசம் அப்படி கொஞ்சம் டல்லா இருந்துச்சு. ஏன்னா அப்ப பைபிள் எனக்கு ஆழமா தெரியாது, நான் படிக்கல. 2 மாசத்துக்கு பிறகு நான் பலிபீடத்துல நின்று சொல்றேன், ஒவ்வொரு சீலையும் ஒவ்வொரு மாசமும் குறைஞ்சது 20 எடுப்பேன். சில மாசம் 22 எடுப்பேன். சில மாசம் ரேரா 25 தட்டி தூக்குவேன். நான் எனக்கு 18 உள்ள வந்துட்டேனா, என் வாழ்க்கையில எல்லா அடிமைத்தனத்திலையும் கிடந்தனா, எல்லாத்திலையும் தோத்துட்டனா, எல்லாம் என்ன கைவிட்டுருச்சா, எல்லாம் என்ன ஏமாத்திருச்சா, கடைசியில தற்கொலைக்கு தானே தள்ளிச்சு உலகத்தின் காரியம். இந்த சூழ்நிலையில் இருந்தும் என்ன தூக்கி எடுத்துச்சா கர்த்தருடைய அன்பு. அவரை வேணான்னு மறுத்தும், அவரை வேணான்னு வெறுத்தும், பாஸ்துக்கு விரோதமா பேசியும், என்னென்னமோ காரியம் செஞ்சும் அத்தனை பாவத்தையும் மன்னிச்சு என்ன அணைச்சு முத்தம் கொடுத்துச்சா ஆண்டவருடைய அன்பு. அதனால அந்த அன்பு எனக்கு மிகவும் பெருசா மாறிட்டு, இனி வாழ்ந்தா அவருக்காக மட்டும்தான்டா வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஆமா, நான் அடிக்கடி என்ன பத்தி நானே சொல்லிக்கிறேன், நான் ஒரு வசன காதலன். பைபிள்னா எனக்கு உயிர். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை படிச்சு சொல்லுவாங்க, 28 அதிகாரம் கேள்வி கேட்க தொடங்கும் போதே நான் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே கையை தூக்கிடுவேன். தோத்துறோம். அவர் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே அங்க பெரிய சண்டைக்காடா இருக்கும். ஆமா, வாலிபர் தலைவர்கிட்ட சொல்லுவாங்க, பிரதர் நீங்க இன்னும் கேள்வியை கேட்கல, அவர் அதுக்குள்ள கையை தூக்குறாரு பிரதர் அப்படிம்பாங்க. அவர் என்ன சத்தம் போடுவார், கீழே போடுங்க, கீழே போட்டுருவேன். தோத்துறோம். அப்புறம் கேள்வி கேட்பாரு, 4 பேர் தப்பா சொல்லுவாங்க, அப்புறம் நான் கரெக்டா சொல்லுவேன். நீங்க கூட கேட்கலாம், அது என்ன நீங்க கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே கையை தூக்குறீங்க, எப்படி தூக்குறீங்க? இப்படித்தான். தோத்துறோம். அதாவது அப்போஸ்தலர் 28 அதிகாரத்துல படிச்சுட்டு சொல்லிருப்பாங்களா, அந்த ஒரு மாசமே என் வேலை என்ன தெரியுமா, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த அப்போஸ்தலர் 28 அதிகாரத்தையும் படிச்சு உள்ள கட 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 கடன்னு இருக்கிருவேன். ஃபுல்லா மனப்பாடம் பண்ணிடுவேன். இருக்கீங்களா? வடக்கிருந்து தெற்க, கிழக்கிருந்து மேற்க, மேல இருந்து கீழே அடிச்சு கமா செமிகோலன் புல் ஸ்டாப் எல்லாம் உள்ள இருக்கும். யோ நீர் அப்போஸ்தலர் அப்படி தானே கேட்பீரு கேளுமியா? நான் இந்த ஒரு மாசம் என் ஜாலியா தானே. என் தம்பி சாயங்காலம் ஸ்கூல் முடிச்சுட்டு வருவான், அவன்கிட்ட 9 அதிகாரம் ஒப்பிக்கிறேன்டாம். அவன் சொல்லுவான், இவன் என்ன விளையாடவே விட மாட்டான் அப்படிமா. இப்ப அவன் 2 சர்ச்சுக்கு பாஸ்டரா இருக்கான். தோத்துறேன். இவன் என்ன விளையாடவே விட மாட்டான். எங்க தம்பி சொல்லுவான், எங்க அம்மா அடுப்பு ஊதிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப எல்லாம் குழல் தானே, இந்த விறகு அடுப்பு தானே, ஊதிக்கிட்டு இருப்பாங்க. எங்க அம்மாட்ட போய் உங்ககிட்ட நான் 3 அதிகாரம் ஒப்பிக்கிறேன், இவன் சமைக்கவே விட மாட்டான். எங்க அம்மா சமைக்கவே விட மாட்டான். எங்க அப்பா சொல்லுவாரு, வா மக்களை நான் கேட்கறேன்டா அப்படிம்பாரு. உங்க தென்னை அப்படி எங்க அப்பாட்ட போய் ஒப்பிப்பேன், அவர் தூங்கிடுவாரு. அடிச்சு கிளப்புறது. தோத்துறோம். ஒரு ஓட்ட சைக்கிள் ஒண்ணு எங்க அப்பா வாங்கி கொடுத்திருந்தாரு. தோத்துறோம். அந்த சைக்கிள்ல தான் சர்ச்சுக்கு போறது வர்றது, ஒரு மீட்டிங் மிஸ் பண்றது கிடையாது, ஒரு வாலிபர் கூட்டத்தை விடுறது கிடையாது, சர்ச்சில் நடக்கிற எந்த காரியத்தை விடுறது கிடையாது. ஊழியமா சகலத்திலும் நான் தான் முதலா இருக்கணும். சர்ச்சுக்கு போன உடனே விளக்கமாறு எடுப்பேன், கூட்டுறதுக்கு தான். தோத்துறோம். கூட்டுறது, பாய் போடுறது, சன்னலை துடைக்கிறது, அத்தனை வேலையும் என்ன மாதிரி பாத்ரூம் கக்கூசு கழுவுறதுக்கு யாராலையும் முடியாது. யோசுவா என்னும் பணிவிடைக்காரனாகிய வாலிபன், அதை படிக்கும் போதெல்லாம் அந்த பேரு என் பேரா இருக்கணும்னு நினைப்பேன் நான். எங்க அப்பா சொல்லி கொடுத்துருக்கிறார், நீ பைபிள் படிக்கும் போது எந்த கேரக்டர் படிக்கிறியோ அந்த கேரக்டராவே நீ மாறிடணும்னு சொல்லி இருக்கிறாரு. எங்க அப்பாவுக்காக நான் நன்றி சொல்லுவேன். அப்படியே மனப்பாடம் பண்ணி படிச்சு. தோத்துறோம். அவர் கேட்கிற அத்தனை கேள்விக்கு பதில் சொல்றது. அதான் சொல்றேன், சில மாசம் எல்லாம் 25க்கு 25 தட்டி தூக்கிடுவேன் நான். இருக்கிறீங்களா? பைபிளின் உணவாக ஆகாரத்தை பார்க்கும் யோபு சொன்ன மாதிரி வசனம் எனக்கு மேன்மையானதாக மாறி போச்சு. அந்த வசனம் தான் என்னை உருவாக்குச்சு. எங்க சர்ச்சிலேயே முத ஊழிய அழைப்பு பெற்றவன், ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சவன், வேதாம கல்லூரிக்கு போறேன்னு சொல்றவன் நான் தான். எங்க பாஸ்டருக்கு என்ன பார்த்தா ரொம்ப சந்தோஷம். சில சமயம் என் பாஸ்டர் என்ன பார்த்து சொல்லுவாரு, உன்னை பார்த்தா பிரசங்க நேரத்துல பாயிண்ட் வருதுடா. வரணும்ல. தோத்துறோம். பாஸ்டர் ஜாம் பண்ணிட்டு வர்றாரோ இல்லையோ, நான் பிரசங்கத்துக்கு ஜாம் பண்ணிட்டு போவேன். என் கூட நீங்க பேசணும் ஆண்டவரே அப்படின்ட்டு போவேன். எங்க சர்ச்சில் யாரும் ஒரு மாதிரி டல்லா இருக்கவே கூடாது, விட மாட்டேன் நான். தோத்துறோம். ஆமா, அப்பப்ப அல்லேலூயா சவுண்ட் என் பக்கம் எல்லார் கவனத்தையும் திருப்புவேன். தோத்துறோம். எங்க சர்ச்சில் நான் நிரந்தரமா ஒரு இடத்துல உட்கார மாட்டேன். யாரா தூங்கு மூஞ்சி, யாரா கொட்டாய் விடுறாள், யாரா சோம்பேறியா இருக்குது, அந்த ஆள் பக்கத்துல தான் போய் உட்காருவேன் நான். தோத்திரம். முத நாள் சனிக்கிழமையே போய் சபையை கூட்டி அத்தனை வேலையும் செஞ்சு, காலையிலையும் அத்தனை வேலை செஞ்சு, தோத்திரம் கையை கழுவிட்டு வரலான்னு போற கேப்ல கரெக்டா அந்த ஃபேனுக்கு கீழே வந்து உட்காந்துக்கிறது. தோத்திரம். இருக்கிறது 2 ஃபேன், ஒன்னு எங்க பாஸ்டருக்கு, ஒன்னு எங்களுக்கு. தோத்திரம். நான் கையை கழுவிட்டு வரதுக்குள்ள ஃபேனுக்கு கீழே உட்காந்துறது. சரி பரவாயில்ல, அண்ணன் பக்கத்துல அட்ஜஸ்ட் பண்ணியாவது உட்காந்துக்குருவோன்னு உட்காந்து நான் ஆராதிப்பேன். இது பார்த்தா ஃபேன் காத்துல நல்லா கத்திரிக்காய் நிறுத்து போட்டு, தோத்திரம் 1.5 கிலோ 2 கிலோன்னு தூங்கிட்டு இருக்கும். தோத்திரம். கண்ணை மூடி தூங்கிட்டு இருக்கும். பாப்பேன், ஏற்கனவே இடத்தை பிடிச்சிக்கிச்சுன்னு வைத்தறிச்ச வேற. தோத்துறேன். இதுல பிரசங்க நேரத்துல தூக்கமா உனக்கு ஏச ரத்தம் செய்யும். பாஸ்டர் எப்ப அல்லேலூயா சொல்லுவாருன்னு வெயிட் பண்ணுவேன். அவர் அல்லேலூயா சொல்லுவார் பாருங்க,
அதுக்கு முன்னாடியே நான் எல்லாம் பொசிஷன் எல்லாம் செட் பண்ணி வச்சுக்கிருவேன். அவர் காதுக்கு நேரம் என் வாயை அப்படி திருப்பி வச்சுக்கிட்டு தோத்துறோம். அவர் அல்லையா சொன்ன உடனே அல்லையா இப்படி திருப்பி ஒரு அல்லையா அடிப்பேன் பாரு, காதை கிழிச்சுக்கிட்டு உள்ள பேரு அல்லையா. எங்க பாஸ்டர் முதல் இல்லையா, நான் ரெண்டாவது இல்லையா, அவர் மூணாவது அல்லையோ. அப்ப முழிக்கிறவர் தான். அதுக்கு பிறகு அவருக்கு தூங்கணும்னு நினைச்சாலும் தூக்கம் வராது. அதை தாண்டி தூங்கினாருன்னா கையை கிராஸ் அப்படி உயர்த்தி அல்லையா சொல்லுவேன். ஹல்லேலூயா டமால் கீழ விழுந்துருவாரு தோத்திரம். அப்புறம் எழுப்பி விடுறது தோத்திரம். ஆண்டவர் பார்த்தாரு, இவன் அங்க உட்கார்ந்து இருக்கும் போதே ஆத்துமாக்களை எழுப்புறான், இவனை நம்பி மைக்க கொடுத்தா சபைகளை எழுப்புவான், தேசத்தை எழுப்புவான்னா என்ன ஊழியக்காரனாவே மாத்தினாரு. எங்க அம்மா தான் என்ன ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்களா, அதனால டெய்லி என்ன வீட்டுல நீ ஊழியக்காரன் நீ ஊழியக்காரன் நீ ஊழியக்காரனே சொல்லுவாங்க. எங்க பாஸ்டரும் நீ ஊழியக்காரன் நீ ஊழியக்காரனே சொல்லுவாங்க. எனக்கும் ஊழியம் செய்யல ஆசைதான். ஆனா ஒரே ஒரு பிரச்சனை எனக்கு இருந்துச்சு. என்ன பிரச்சனைனா அபிஷேகம் எனக்கு இல்ல. ஞானசானம் எடுத்துட்டேன், சர்ச்சுக்கு ரெகுலரா போறேன், எல்லாத்துலயும் பார்ட்டிசிபேட் பண்றேன், பட் ஐ டோன்ட் ஹேவ் அனாயிண்டிங். அபிஷேகம் எனக்கு இல்ல. எல்லாரும் நல்ல ஆவியில நிரம்புறாங்க, அந்நிய பாஷை பேசுறாங்க. எனக்கு அதை பாக்குறப்ப எல்லாம் மனசுக்கு பாரமா இருக்கும். என் மேல இன்னும் அபிஷேகம் வரலையே அபிஷேகம் வரலையேன்னு ஏங்கிக்கிட்டு இருப்பேன். எங்க சர்ச்சில் ஒரு 40 days ஃபாஸ்டிங் பிரேயர் நடந்துச்சு தோத்திரம். அந்த ஃபாஸ்டிங் பிரேயர் எப்படி நடந்துச்சு, எங்க பாஸ்டர் என்ன பண்ணாருன்னா ஒரு கிராமத்திலையும் ஒரு நாள் விசுவாசிக்க வீட்டுல ஒரு விசுவாசி வீட்லயும் ஒரு நாள் அப்படி 40 நாள் நடக்கு தோத்திரம். நான் கடைசி 7 நாள் நான் ஃபாஸ்டிங் போட்டேன். 7 நாள் ஃபுல் ஃபாஸ்டிங். நான் எதுக்கு ஃபாஸ்டிங் போட்டுக்கிறேன்னா எனக்கு அபிஷேகம் வேணும். அன்னைக்கெல்லாம் சபா அதுக்கு தான் ஃபாஸ்டிங் போட்டுச்சு தோத்திரம். அபிஷேகம் வேணும், கிருபை வேணும், ஜெபாபி வேணும், தேவனை இன்னும் நெருங்கணும், பாவத்தை விடணும், பரிசுத்தத்துல வாழணும். இதுக்காகவே தான் நாங்க ஃபாஸ்டிங் போடுவோம். வேற எதுவும் வேணும், மேரி வேணும் தோத்திரம், அப்புறம் ரோசி வேணும் தோத்திரம், அப்புறம் ஜோசப் வேணும், அப்படிலாம் ஃபாஸ்டிங் போடுறதில்ல. கொதவளை நெரிச்சு கொல்ல அல்லேலூயா அதுக்கெல்லாம் ஃபாஸ்டிங் போடுறதில்ல. நாங்க அபிஷேகத்துக்காக தான் ஃபாஸ்டிங். அன்னைக்கு நான் 7 நாள் அபிஷேகத்துக்காக ஃபாஸ்டிங் போடுறேன் தோத்திரம். பார்த்தா 6 நாள் போயிட்டு, எனக்கு 6 நாள் போயிட்டு, சபைக்கு 39 நாள் போயிட்டு, கடைசி நாள் இன்னும் அபிஷேகம் வரல. அவர் அமைதியா இருக்கார், பலமுறை அப்படித்தான் இருக்காரு தோத்திரம். அமைதியா இருந்தாரு, எனக்கு அபிஷேகமே வரல, ரொம்ப சங்கடமா போச்சு. அப்ப 40வது நாளா கடைசி நாளா நான் காலையில வீட்டுல ஜெபம் பண்றேன். ஆண்டவரே இந்த பாருங்க தோத்திரம், நீங்க சர்வ வல்லமை உள்ளவர், நீங்க என்ன அழைச்சிருக்கீங்க அப்பா, எனக்கு அபிஷேகம் வேணும் தான் ஃபாஸ்டிங் போட்டிருக்கேன். 6 நாள் முடிஞ்சு போச்சு, நீங்க என்ன அபிஷேகம் கொடுக்கல, நீங்க கடைசி நாள் இந்த பாருங்க, இன்னைக்கு அபிஷேகத்தை கொடுத்தீங்கன்னா நான் முழு நேர ஊழியத்துக்கு வர்றேன். இன்னைக்கு நீங்க எனக்கு கொடுக்கலன்னா நீங்க எப்போ நாளும் கொடுங்க தோத்திரம், உங்க கூட நான் சண்டை விட மாட்டேன், நீங்க எப்போ நாளும் கொடுங்க, ஆனா நான் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு வர மாட்டேன். டீலா நோ டீலா. நான் சர்ச்சுக்கு விசுவாசி மாதிரியே போய் எங்க பாஸ்டருக்கு முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு நான் ஏதாவது வேற நான் பழச்சிக்கிறேன். ஊழியத்துக்கு முழு நேரமா வரமாட்டேன். இன்னைக்கு அபிஷேகம் கொடுக்கலனா அப்படின்னு ஒரு குட்டி ஜெபம் காலையில என் தனி ஜெபத்துல ஜெபம் பண்ணிட்டு எங்க அம்மாவையும் சைக்கிள் உட்கார வச்சுட்டு 8 கிலோமீட்டருங்க கிராமம். அன்னைக்கு கடைசி நாள் ஒரு கிராமத்துல நடக்குதுங்க. 8 கிலோமீட்டர் சைக்கிள் மிதிச்சு போறோம். போனா ஆமா எங்க பாஸ்டர் கரெக்ட் டயத்துக்கு போயிடணும், இல்லட்ட மீசெல்லாம் வச்சிருப்பாரு, ஒரு சைஸா பாப்பாரு, அதுலயே சொல்லி முடிஞ்சிரும் தோத்திரம். ஆமா ஜெபம் ஆரம்பிச்சிட்டாங்க. பாஸ்டர் ஒரு சைஸா பார்த்தாரு, அப்படியே தலையை குனிஞ்சிட்டு அந்த வீட்டுக்குள்ள ஒரு மூலையில உட்காந்துட்டேன் தோத்திர. போற்றி துதிப்போம் எம் தேவனே புதிய இதயமுடனே அந்த பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த பாட்டு ஓடிட்டு இருக்கு, நானும் சேர்ந்து கையை தட்டி பாடுறேன் தோத்திரம். என்னுடைய ஒரே நோக்கம் அபிஷேகம் அபிஷேகம் அபிஷேகம், ஊழியம் ஊழியம் அபிஷேகம், முழுநேர ஊழியம் அபிஷேகம், இன்னைக்கு கிடைச்சாதான் அப்படின்னே தோத்திரம் பண்ணிட்டே இருக்கேன். அப்புறம் அந்த சரணத்துல அடுத்த கடைசி சரணம், பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற அந்த 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 சரணம் பாடுறாங்களா. அந்த பல்லவி சரணம் பாடும்போது அந்த வரி பாட ஆரம்பிச்சது அவ்வளவுதான் அப்படின்னு ஒரு கரண்ட் ஷாக் மாதிரி அடிச்சது பாரு. அடுத்த 10, 15, 20 நிமிஷம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அடிச்சு உருண்டு பிறண்டு வாயெல்லாம் கொளறி அந்நிய பாஷை பேசி இருக்கிற ஆளெல்லாம் புரட்டி தோத்திரம். எங்க பாஸ்டர் எல்லாரும் எந்திரிச்சு நின்று தோத்திரம், ஐயோ ஸ்டான்லியை கத்தர் அபிஷேகம் பண்ணிட்டாரு அப்படின்னு எல்லாருக்குமே சந்தோஷம். என்ன எல்லாருமே ஜெபம் பண்றாங்க, அபிஷேகத்துல என்ன நிரப்பிட்டாரு கத்தர். அப்படியே அந்த அந்நிய பாஷைலாம் பேசி அந்த கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் பாத்தீங்களா. ஒரு 20 நிமிஷம் கழிச்சு அப்படி ரிலாக்ஸ் ஆகுற தோத்திரம் ஒரு சத்தம், மகனே மகனே. நான் சொன்னேன் இன்னைக்கு உன்னை அபிஷேகம் பண்ணா முழு நேர ஊழியத்துக்கு வர்றேன்னு, இன்னைக்கு அபிஷேகம் பண்ணலன்னா நான் முழு நேர ஊழியத்துக்கு வரமாட்டேன்னு சொன்னேன்ல, நம்புறியா வர்றியா நான் சொல்றேன் அப்படின்னு எங்க பாஸ்டர் வீட்டுல தோத்திரம் பணிவிட செஞ்சுக்கிட்டு இருந்த, பணிவிட ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு சாதாரண வாலிப பெண்ணு. அவங்களும் எங்க சிஏல ஒரு மெம்பர், அவங்களும் வாலிபர் கூட்டத்துல ஒரு மெம்பர், ஒரு வாலிப சகோதரி. பெருசா அவங்க படிக்கல, அவங்க குடும்பத்துல பொருளாதார பின்னணி எல்லாம் பெருசா கிடையாது, கஷ்டப்படுற ஃபேமிலி. பாஸ்டர் வீட்டுல விட்டா பாஸ்டர் வீட்டுக்கும் ஆசீர்வாதம், இந்த பெண்ணுக்கும் ஆசீர்வாதம்னு சொல்லி அந்த சகோதரியை கொண்டு வந்து பாஸ்டர் வீட்டுல பணிவிடைக்காக விட்டுருக்காங்க. அப்படி ஒரு சகோதரி, ஆனா நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. எல்லா யூத் மீட்டிங்லயும் எல்லா சபையினுடைய உபவாச ஜெபங்களையும் தன்னை ஈடுபடுத்தி ஜெபிக்கிற நல்ல ஒரு சகோதரி.
பாருங்க, காலையில நான் தனி ஜெபத்துல ஆண்டவர்ட்ட ஜெபிச்சது எங்க அம்மாட்ட கூட சொல்லலங்க. அந்த சகோதரி அப்படியே சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்லுது. அன்னைக்கு இருந்த வாலிபர்கள் அப்படித்தான் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அவங்க மேல அப்படித்தான் அபிஷேகம் இருந்தது. எங்க பாஸ்டர் கேக்குறா, டேய் என்னடா சொல்லிட்டு வந்த? சோத்ரம் என்னமோ சொல்லி ஜெபிச்சிருக்க அப்படின்னு. ஒண்ணு ஆமா ஆமா, நானும் ரொம்ப நாளா கேட்டேன், அபிஷேகம் வரவே இல்ல. சோத்ரம் இன்னைக்கு ஒத்தக்கல்ல 2 மாங்கா கத்திருக்கு. சோத்ரம் எனக்கு அபிஷேகமும் கிடைச்சிட்டு அழைப்பும் கன்ஃபார்ம் ஆயிட்டு அப்படின்னு இருக்கீங்களா? இப்ப அந்த வாலிப சகோதரியை சொல்லவா? அவங்க தான் சொன்ன சாதாரண சகோதரி, படிப்பே கிடையாது. சோத்ரம் ஆமா, ஒரு கிராமத்து சகோதரி. கடைசியில் என்ன பண்ணாங்க? சோத்ரம் ஒரு பிரதருக்கு அவங்கள மேரேஜ் பண்ணி வச்சாங்க. அவரு ஒரு காலு நடக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சம் ஊனமா தாங்கி தாங்கி நடப்பார். ஒரு பலவீனமான சகோதரன். அவருக்கும் பெரிய பேக்ரவுண்ட் கிடையாது. என்ன நினைச்சு கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னு தெரியல. இவருக்கு இந்த சகோதரி தான் சரி, இந்த சகோதரிக்கு இவர் தான் சரி அப்படின்னு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க போல. ஆனா அவரு வாலிப காலத்துல நல்ல கத்தர வைராக்கியமா தேடுறவர், ஆராதிக்கிறவர். எங்க பாஸ்டருடைய மாமனார் சர்ச்சு பிலிவர். அவரு நல்ல ஒரு சாட்சி உள்ள வாலிபன். அந்த வாலிபனுக்கு இந்த வாலிப சகோதரிய கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு கிராமத்துல ஒரு சின்ன ஊழியத்தை போட்டு நீங்க ஊழியம் செஞ்சுக்கங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு சொல்லட்டுமா, எங்க சர்ச்சில் வளர்ந்த அந்த சிஏல வளர்ந்த அந்த வாலிப சகோதரி அந்த ஊழியக்காரர் கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க ஒரு சின்ன ஊழியம் தொடங்கினாங்க. இன்னைக்கு திருவாரூர் மாவட்டத்திலேயே மிகப்பெரிய திருச்சபை அவங்க திருச்சபை தான். 1000க்கும் மேற்பட்ட மக்கள் கூடி ஆராதிக்கிற ஒரு சபை அவங்க திருச்சபை தான். நன்னிலத்தில் பாஸ்டர் பவுல்ராஜ் அவர்களுடைய திருச்சபை இன்னைக்கு அந்த பகுதியில் வளர்ந்த ஒரு திருச்சபை. 25 கிளை ஊழியங்கள் அவர்களுக்கு இருக்கிறது. 25 ஊழியர்கள் அவர்கள் மூலமா கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். அந்த 25 சர்ச்சிலுமே ஒரு சர்ச்சிலையும் குறைஞ்சது 100 பேர் இருப்பாங்க. அந்த 100 பேருக்கு மேல ஆத்துமாக்கள் இருப்பாங்க. அப்படி வளர்ந்த சபைகளை கர்த்தர் அவர்களுக்கு கிளை திருச்சபைகளா கொடுத்திருக்கிறார். அப்படி வாலிப காலத்துல எங்க வாழ்க்கையை சீயவுல தேவனுக்கென்று, வார்த்தைக்கென்று, பரிசுத்தத்திற்கென்று, தேவ ராஜ்யத்திற்கென்று அர்ப்பணிச்சதுனால இன்னைக்கு அவர்களையும் பிரகாசமா வச்சிருக்கிறாரு. என் வாழ்க்கையை ஆசீர்வதிச்சு உயர்த்தி வச்சிருக்கிறாரு. பைபிள் காலேஜ்ல நான் படிக்கிறதுக்கு வந்தேன். தோத்திரம் கலவாசல்ல. ஆமா, அப்போ எல்லாம் இன்டர்வியூ வச்சு தான் எடுப்பாங்க. தோத்திரம் பாஸ்டரியா ஸ்டீவன்சன் பாஸ்டரியா இருக்கிறாரு. தோத்திரம் அவங்க எங்க செட்ல தான் அவங்களும் சேர்ந்து படிச்சாங்க. அப்புறம் ஆண்டவர் அவங்கள பெங்களூருக்கு தூக்கிட்டு போயிட்டாரு. அல்லேலூயா. ஆமா சோத்ரா. நான் அப்போ பாத்தீங்கன்னா இன்டர்வியூ அப்ப அந்த இன்டர்வியூல 9 மணிக்கு போன நானு 3 மணிக்கு தாங்க உள்ள போறேன். அது வரைக்கும் கியூல நிக்கிறோம். நான் உள்ள போகும்போது மணி 3 மணி. தோத்திரம் அவ்வளவு கூட்டம். உள்ள போற ஆளெல்லாம் பரிதாபமா வெளில வருவான். தோத்திரம் முகமெல்லாம் ஒரு சைஸா இருக்கும். என்ன பிரதர்? ரிஜெக்டட். தோத்திரம் ரிஜெக்டட் அப்படிம்பாரு. தோத்திரம் அவங்க ஒரு 5-6 பேர் உட்கார்ந்துருக்காங்க. நடுவில் நமக்கு ஒரு சேர போடுறாங்க. ஆளாளுக்கு ஒரு கேள்வியை கேட்கறாங்க. ஒரு கேள்வி தப்பா சொன்ன உடனே ரிஜெக்டட்ன்றாங்க. அப்படின்னா ஆளாளுக்கு சோகமா வெளில வருவாங்க. எனக்கு இங்க வயிறெல்லாம் கரைக்குது. ஆத்தாடி நம்மள என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியலையே, நம்மளையும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்ட்டு தான் உள்ள போறேன். நான் போனோன்னே அதே மாதிரி ஒரு 4-5 பேர் ஃபேக்கல்ட்டில பாஸ்டர்மாரையா உட்கார்ந்துருந்தாங்க. எனக்கு ஒரு சேரை போட்டு உட்கார வச்சாங்க. உட்கார்ந்தேன் பாருங்க. உடனே ஒருத்தர் கேட்கிறார், ஒரு ஐயா கேட்கிற பாஸ்டர் கேட்டாரு, ஆமா தம்பி நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா அப்படின்னாரு. சூப்பர் கேள்வி. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா இன்னைக்கெல்லாம் அதெல்லாம் கேட்க வேண்டிய கேள்வி. ஆமேனா? ஆமா ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? ஆமா ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்ல. ஆமே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அடுத்து ஒருத்தர் கேள்வி கேட்டாரு, கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறாரா, உங்களுக்கு அழைப்பு இருக்கா அப்படின்னு கேட்டாரு. ஆமா கர்த்தர் அழைச்சிருக்கிறார். அதை எப்படி சொல்றீங்க? வாயால தான் அப்படி சொல்ல முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா அவங்க பெரிய பாஸ்டர், அவங்கள்ட்ட போய் வாயால தான் சொல்ல முடியுமா? தோத்திரம். ஆமா எப்படி சொல்றீங்க அப்படின்னு உடனே ஒரு குட்டி ஸ்டோரி அப்படின்னு இப்ப உங்கள்ட்ட சொன்ன பாருங்க. இந்த குட்டி ஸ்டோரியை அவங்க கிட்ட சொன்னேன். கர்த்தருக்கு தோத்திரம். இந்த மாதிரி அபிஷேகம் எல்லாம் இருந்துச்சு. நான் காலைல ஜெபம் பண்ணேன், போனேன், கர்த்தர் மேல ஊத்துனாரு அப்படின்னு சொன்ன பாருங்க. அவ்வளவுதான். இன்னொருத்தர் ஒரு கேள்வி கேட்டார். ஸ்டாப். தோத்திரம். நோ மோர் क्वेश्चन. யூ ஆர் செலக்டட். தோத்திரம் அப்படின்னு என்ன செலக்ட் பண்ணி உள்ள தள்ளிட்டாங்க. அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன், அபிஷேகம் ஒரு மனுஷன் மேல இருந்தா அவனை ரிஜெக்ட் பண்ண இந்த உலகத்துல எந்த சக்தியாலே முடியாது. எந்த மனுஷன் மேல பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இருக்குதோ அவனுக்கு கனம், அவனுக்கு உயர்வு, அவனுக்கு மேன்மை. இருக்கீங்களா? சின்ன வயசுல நான் கிராமத்துல வளர்ந்தவன். வாலிப சின்ன வயசுல தோத்திரம் அப்படியே டவுசரை போட்டிருப்பேன். பின்னால பஞ்சர் ஒட்டி இருக்கும். தோத்திரம் அப்பெல்லாம் நாங்க சின்னதா கிழிச்சல் இருந்தாலும் பஞ்சர் ஒட்டி தான் டவுசர் போடுவோம். இப்ப எல்லாம் நல்லா இருக்க டவுசர் கூட கிழிச்சிட்டு ஓடுறாங்க. தோத்திரம் நாங்கெல்லாம் அப்ப கிழிஞ்சிருந்தா உடனே பஞ்சர் ஒட்டிடுவோம். பஞ்சர் ஒட்டிட்டு அது இடுப்புல நிக்காது, அதை தூக்கி இப்படி பிடிச்சிக்கிட்டு தோத்திரம் அப்படியே ஓடுறது. பார்த்தா எங்க ஊருக்கு மேல ஏரோப்ளேன் பறக்கும். உடனே ஏலே நம்ம ஊருக்கு மேல ஏரோப்ளேன் பறக்குறோய் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து அந்த ஏரோப்ளேனை விரட்டிக்கிட்டே ஓடுறது. ஊருக்கு வெளியில வரைக்கும் விரட்டிட்டு போயிடுச்சுடா. இனி அடுத்து எப்போ தெரியலடா, வாங்கடா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு வீட்டுக்கு வந்தவன் நானு. ஓட்ட டவுசரை போட்டு ஓடிக்கிட்டே ஏரோப்ளேனை விரட்டின என்ன இன்னைக்கு அதே ஏரோப்ளேன்ல பல டைம் பல பட்டணங்களுக்கு, பல தேசங்களுக்கு அவருடைய ராஜ்யத்தின் வார்த்தையை அறிவிக்கிற ஊழியனா என்ன உயர்த்தி வைத்திருக்கிறது. அபிஷேகம், அர்ப்பணிப்பு.
சபையை நேசிச்ச நேசம், சீயவின் மேல எனக்கு இருந்த பற்று, வாலிபர் கூட்டத்தின் மேல இருந்து இருக்கிற வைராக்கியம், வசனம், ஆவியானவர், அபிஷேகம், பாஸ்டர், ஊழியம், பணிவிட, அவைகளுக்கெல்லாம் என்னை விட்டு கொடுத்த வாழ்க்கை இன்றைக்கு என்ன? இதே சீயவுல நானும் ஒரு நாள் ஒரு மூலையில உட்கார்ந்து பிரசங்கம் கட்டவன், ஒரு மூலையில உட்கார்ந்து எனக்கு முன்னால இங்கிருந்து ஆறாம் நடத்தின பாசுமார்களை பார்த்து ரசிச்சவன், இன்னைக்கு அதே சீய மேடையில உங்களுக்கு முன்னால ஒரு சாட்சியின் பாத்திரமா என்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாரே. இதை விட உனக்கு என்ன வேற சாட்சி வேணும்? எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். இந்த உலகம் உன்னை பார்க்கிற பார்வை வித்தியாசமா இருக்கலாம், சாத்தான் உன்னை பார்க்கிற பார்வை வித்தியாசமா இருக்கலாம். ஏதோ ஒண்ணுல உன்னை அடிமைப்படுத்தி உன்னை லாக் பண்ணி காதல்ல, இச்சையில, உலகத்துல, அசுத்தத்துல, தேவைகள்ல, பலவீனத்துல, போராட்டத்துல, தரித்திரத்துல, வியாதியில, பயத்துல, ஏதோ ஒண்ணுல உன்னை அடிமைப்படுத்தி கட்டி வச்சு செயல்பட முடியாதவனா தள்ளிடலாம். அது சாத்தானுடைய தந்திரம். ஆனா ஆண்டவர் உன்னை பார்க்கிற பார்வை விலையேற பெற்றது, வித்தியாசமானது. நீ அவருக்காக எழும்பணும், பிரகாசிக்கணும். அதுதான் உன்னை குறிச்ச தேவனுடைய திட்டம். இருக்கீங்களா? ஆண்டவருக்கு ஆண் இல்ல, பெண் இல்ல. தோத்திரம், ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, குரேக்கன் என்றும் இல்லை. எந்த மனுஷனையும் ஆண்டவர் பயன்படுத்துவார். அவங்களை தான் பயன்படுத்துவார், இவங்களை தான் பயன்படுத்துவார். நோ 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 நோ. நீ ராஜ்யத்தின் வாசியா இருக்கும் பொழுது அந்த ராஜ்யத்தின் மேன்மைக்காக, வளர்ச்சிக்காக, பெருக்கத்துக்காக, ஆத்தும அறுவடைக்காக எந்த பாத்திரத்தையும் ஆண்டவர் பயன்படுத்துவார். சில வீட்டில் பாத்ரூம் கப்பை பார்த்தீங்கன்னா பரிதாபமா இருக்கும். பரிதாபமா எந்த நூற்றாண்டுல வாங்கினாங்கன்னே தெரியாது. தோத்திரம். ஆனா அந்த பாத்ரூம்ல இருக்கும். தோத்திரம். பாத்ரூம்ல இருக்கும். அந்த கப்புக்கு சில கப்புக்கு வாயே கிழிஞ்சிருக்கும். அந்த வாய் கிழிஞ்சிருக்கும். சில கப்புக்கு கை முறிஞ்சிருக்கும். அந்த கைப்பிடி முறிஞ்சிருக்கும். சில கப்புக்கு கலரு தேடியும் காணாதிருப்பாய். தோத்திரம். அந்த கலரை உன்னால கண்டுபிடிக்க முடியாது. வெளியில ஒரு கலரு, உள்ள ஒரு கலரு, மல்டி கலரா இருக்கும். பாட்டத்தை பாட்டா அந்த மாதிரி இருக்கும். ஆனா எப்படிரா இந்த கப்பை யூஸ் பண்றாங்க அப்படின்னு நமக்கு தோணும். ஒருவேளை அந்த ஓனர்ட்ட போய் கேட்டீங்கன்னா அவர் சொல்லுவாரு, உங்களுக்கு என்ன மொண்டா தண்ணி வருதுல போங்க அப்படிம்பாரு. ஹலோ, 10 ரூபா கொடுத்து வாங்கின ஒரு பாத்ரூம் கப்பு பரிதாபமானதுக்கு பிறகும் அதை பயன்படுத்துறதுக்கு அந்த ஓனரால முடியும்னா தன் ரத்தத்தையே விலைக்கிரயம் கொடுத்து வாங்கி இருக்கிற ஒன்ன பயன்படுத்துவார்.